ஏன் அவங்க இன்னும் வரலையா? முன்னாடியே கிளம்பிட்டானுங்க. எங்கே இருக்கானுங்க தெரியல. சரி வரட்டும் வரட்டும். போங்க போங்க, நாங்கள் கடையை கட்டிட்டு வரோம். எத்தனை வருஷம் ஆச்சு? ரொம்ப சூப்பராக இருக்கு. வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக அப்படி ஒரு டிஷ்ஷு பண்ணலான்னு இன்றைக்கி வந்திருக்கோம். உண்மையிலே ரொம்ப அழகான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக ஹனி சிக்கன் தான் பண்ண போகிறோம். சூப்பர். இவர் தான் சமைக்க போகிறாரு. ஆமாம், இவன் தான் சமைக்க போகிறான். பாத்தி காரணமா காட்டி போயிட்டு போறாரு. அவன் தான் சமைக்கணும். நல்ல வரலாம் அடிப்போம்ல, அது இப்பயே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி. ஆமா, கரண்டி பாத்துருக்கு, கத்தி பாத்துக்க, சரி பாத்துக்க. நான் அழுகுற முட்டை வர பைக்ல இருக்குது, பாத்துக்க. நல்லது. இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்ட்டு. ஓகே, இன்னைக்கு இவர் சமைக்க போறாரு. என்னென்ன இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்ட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடி சிக்கன்ல 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். எண்ணெய், எள்ளு, கார்ன்ஃப்ளவர், கெச்சப்பு, வெங்காயத்தாள், பெப்பரு, சால்ட்டு, சோயா சாஸ், வினிகர், எக்கு, ஹனி, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம். எள்ளு வெள்ளை இல்லை அது? ஆமாம், வெள்ளை எள்ளு தான். ஓகே ஓகே. 1 கிலோ சிக்கன் எடுத்துட்டோம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர் ஒரு 1.5 ஸ்பூன், பார்பிக்யூ நேஷன்ல இருக்க மாதிரி இருக்கும்ல? இருக்கும் இருக்கணும். இல்லை காலையில் அடிதான். 3 முட்டை, ஒரு கிலோக்கு 3 முட்டையா? ஆமாம் மணி. அப்போ 1/2 கிலோ போட்டோம்னா எத்தனை முட்டை போடணும்? 1/2 கிலோ போடுறதுன்னா 1.5 முட்டை போடணும். 1.5 முட்டையா? ஆமாம், 2 முட்டை. 2 முட்டை தானே? 1.5. ஒரு முட்டையை போட்டு பாதி ஏற்றி ஓரம் வச்சுருந்தேன். கேட்டா இது கேள்வி கேட்குறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour கம்முன்னு ஒதுக்கி வச்சிடணும். நல்லா ஊறணுமா? அது நல்லா ஊறணும். ஆமாம், நம்ம எவ்வளோ நேரம் படுத்துருக்கணும் அது மாதிரி? நல்லா தான் இருக்குல்ல, தூங்கிடுவோமோ? அருமையாக இருக்குது. நாங்கள் அதை சமையல் செய்கிறேன், அங்கேயும் ஒருத்தன் பத்துனுக்குறான். எல்லாம் 1/2 hour ஆகும்ட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 1/2 hour ஆகிடுச்சி. எடுத்து பார்ப்போம். தூக்கம் வர கொஞ்ச நேரம் அப்படியே போய் படுத்து தூங்கிட்டோம். கார்ன் பவுட்ரு ஆட் பண்ணிடலாம். இப்போது போதும். எத்தனை ஸ்பூனு? 6 ஸ்பூனா? 6 ஸ்பூனா? பொரிக்கணும்ல. ஓ, இன்னும் 2. சவுண்டு எதுவுமே கேட்கல, அவ்வளோ அமைதியாக இருக்கு. கிராமம்ல தான். பின் ட்ராப் சைலண்ட். மெடிடேஷன் நல்லா தூக்கம் வருது. மெடிடேஷன்ற தூக்கம் வருதா? என்னடா? போதும் அவள் தான். 6 ஸ்பூன் ஆயிடுச்சு. அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்களோ? தண்ணி எங்கே ஊற்றணும்? முட்டை தானே போட்டோம். ஆமாம்ல. ஓகேடா, ஆரம்பிச்சிடலாமடா. மணி, சந்தோஷ், விக்னேஷ்
யா ப்ரோ. பத்தாச்சு. அப்படியே போட்டு அந்த எடுத்து வச்சு அப்படியே போட்டு. போகிற டைமில் சிக்கனை போட்டுடலாம். நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அஞ்சு டேபிள் ஸ்பூன் சாஸ். சோயா சாஸ் 3 டேபிள் ஸ்பூன். தேன் 3 டேபிள் ஸ்பூன். காரத்துக்கு மிளகா நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி வச்சிடலாம். அதை வச்ச சிக்கனை இப்போ ஆட் பண்ணிடலாம். தண்ணி லைட்டாக வருது. செம்ம அழகாக வந்திருக்கு பெருமாள். இப்போ வரும். இப்போ என்ன போடுறீங்க? வெங்காயத்தாள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹனி சிக்கன் ஸ்பைசி வித் ஸ்வீட்டோட ஹனி சிக்கன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவோம். டேஸ்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா நான் பண்ணியே தீருவேன், பசி எடுக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை எள்ளு ஹனி இதெல்லாம் போட்டு அந்த ஒரு ட்ரையாக இருக்குது. நாங்கள் இதுவாக பண்ணல, ஃபுல் ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா வந்துருக்குடா. ஆமாம், சூப்பராக இருந்துருக்கு. அந்த ஸ்வீட்டு அந்த காரம் அந்த டிஃப்ரென்ஸ் செம்மையாக தெரியுது. கொஞ்சம் ஒரு பக்கம் ஸ்வீட்டு ஒரு பக்கம் காரம் இருக்கு. ஒரு பக்கம் இப்படி வராது, நாக்க சொல்றேன். இல்லை ப்ரொபோஷனலாம் பேசுகிறாராம். அது இப்படி திருப்பி ஒரு பக்கம் ஸ்வீட்டு ஒரு பக்கம் காரம். காரமாக இன்னும் உள்ளே கொஞ்சம் இறங்கி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், அது மட்டும் இல்லை, பட் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நம்ம சாப்பிடும் போது ஸ்வீட்டா அப்படியே மேலே ஸ்வீட் தெரியும். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த காரம் வெளியே வந்துட்டு சூப்பர்.
பெருமாள்ண்ணா ஏதோ எஸ்கேப் ஆயிட்டேன். நல்லா செஞ்சதுனால எஸ்கேப் ஆயிட்டேன். நல்லா இருக்கு. நாங்க சொன்னோம் நல்லா இருக்குது. நானும் சொல்லுவேன் நல்லா இருக்குது. தாளோட இதழ போட்டிருக்க கட் பண்ணி இதழ்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் தாண்டு அப்படின்னு ஆனியன் தண்டு தண்டா ஆளமாட்டே நீ. ஆனியன் தண்டா. ஆமா. ஏய் ஆனியன் தாள்ரா. என்ன சந்தோஷம் சொன்ன மாதிரி இந்த இதுவெல்லாம் ஹனியும் சோயா சாஸு வினிகரு இதெல்லாம் கொஞ்சம் ஊறி இருந்தது, உள்ள சிக்கனுக்குள்ள ஊறி இருந்தது அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். அது எப்படின்னா ஒரு கடிக்கும் போது அந்த ஒரு ஸ்மூத்னஸ் இருந்திருக்கும், ஜூஸியாக வந்துடும். ஜூஸியாக இருந்திருக்கும். பார்த்தீங்களா? நீங்களும் இந்த ஹனி சிக்கனை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் இறங்கி இப்படியே ஓடிட்டேன்.